ஹலோ கைஸ், வணக்கம். ஸோ ஜஸ்ட் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பாஸ்ட் 1 வீக்காக என்னால் ப்ராப்பராக ஒர்க் அவுட்டே பண்ண முடியல. லைக் வைரல் ஃபீவர், அதுக்கப்புறம் கோல்டு, அதுக்கப்புறம் ஐ இன்ஃபெக்ஷன், இப்படி ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கும் எனக்கு 0% இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அப்படி இருந்தப்ப எனக்கு ஜிம் ட்ரெயினர் சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சு. உனக்கு ஜிம்மே பண்ண பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இல்லை யாருக்கோ ஒருத்தங்களுக்கு சுத்தமாக லைக் ஜிம்னு இல்லை, எந்த எக்ஸசைஸ் எந்த ஆக்டிவிட்டி பண்ண பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அதுக்கேற்ற ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் 30 மினிட்ஸ் உட்காந்து வந்தால் போதும் அப்படின்னு. சரி, அதான் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி போனேன். போனதுக்கப்புறம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நோ திங்கிங் பேக். எல்லாமே நல்லா தான் போச்சு. அண்ட் லைக் சூப்பராக இப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் டு த ட்ரெய்னர் ஃபார் சேயிங் தட், அண்ட் இட் 100% ஒர்க்ஸ். ஸோ உங்களுக்கும் ஒரு விஷயம் பண்ண பிடிக்கல, இல்லை யூனோ ஒரு ஆக்டிவிட்டி பிளான் பண்ணியிருக்கீங்க ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா, அதுக்கேற்ற அட்டையர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற விஷயம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் ஜஸ்ட் 30 மினிட்ஸ் உட்காந்துட்டு வந்துடுங்க. அங்கே போகும்போது ஆப்வியஸாக உங்களை சுற்றி எல்லாருமே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ மேபி 100% பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களோட 5%ஓ 10%ஓ இல்லை ஒரு 50%ஓ உங்களால் கொடுக்க முடியும். அண்ட் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும். அண்ட் தட் வில் பி த புஷ் டு கண்டினியூ நெக்ஸ்ட் டே. அண்ட் யூனோ அந்த ரிக்ரெட்டும் அந்த கில்ட்டும் ஃபீல் ஆகாமல் இருக்கும். ஓகே, நம்ம பண்ணிட்டோம், பெரிய பிரேக் எடுக்கல அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.